கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் சொல்லி அறிவிச்சிருந்தீங்க. அதிகாரம் ஆட்சி எதுவுமே இல்லாதவங்க தெருவில் இறங்கி போராடலாம் சார். ஆனால் எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட, நீங்களும் இப்படி போராடணுமா? எதிர்கட்சியாக இருக்கும்போது எந்த அளவு விமர்சனம் பண்ணாங்கன்னு மக்களுக்கு தெரியும். ஆனால் அதே அவர் கட்சியில் சேர்ந்த ஒரு திருடன், இவனுடைய தம்பி அசோக் எங்க செத்துட்டாங்க? இல்லை, தலைமறைவா இருக்கிறாரு. இல்லை சார், அப்போ அந்த காவல்துறை செயலில் இருந்த காவல்துறை எடுத்துக்கலாமா? இல்லை அந்த காவல்துறை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இல்லை திமுக இருக்கிற அமைச்சர்கள் அவரை ஒழிச்சு வச்சுக்கிறாங்க எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லுங்க. 1987 இந்து ஐஎஸ் செகண்டரி ஸ்கூல் தெலுங்கு மீடியம் வந்தது, தமிழ் மீடியம் வந்தது, ஹிந்தி மீடியம் வந்தது, இங்கிலீஷ் மீடியம் வந்தது. ஆனா இன்னைக்கு இல்ல. சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் இல்ல. இங்க நேமிங்க மத்திய அரசோட சார். மத்திய அரசு இவங்க சொல்ற குற்றச்சாட்டு மறுபடியும் சொல்றாங்க. சீட்டு கிடைக்க மாட்டேங்க சார் அந்த இடத்துல. சார் கேந்திர வித்யாலயா தமிழ் கட்டாய பாடமா சார்? சொல்லுங்க சார். ஒரே இன்னைக்கு மட்டும் பார்த்தா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் கையெழுத்து போட்டுக்கிறாங்க சார் மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில். இது டேரா எல்லாமே பார்த்தோம்னா லைவாக காட்டுறாங்க. யாருக்கும் பிஸ்கெட்டை கொடுத்துட்டு அதெல்லாம் பண்ணல. அது கூட ஒரு இது பண்ணாங்க. இல்லை பிஸ்கெட் கொடுத்தீங்க சார், அதை தான் சொல்கிறேன். திமுக காரன் கொடுக்குறான். ஒன்றே சொல்கிறேன் கேட்டாங்க. அன்றைக்கி தவறாக போயிடுச்சு. பிஸ்கெட் குழந்தைங்களுக்கு அவர் பாசமாத்திரம் போனது அதை கையெழுத்து போடும்போது மாட்டிக்கினாங்க. 10ல் 7 பேருக்கு இங்கிலீஷ் தெரியல சார். அதெல்லாம் நம்ம கட்டாயப்படுத்தி சொல்றாங்க. ஆங்கிலம் படிங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தலாம். உலகம் முழுக்க இணைப்பு மொழி ஆங்கிலம். எல்லாரும் விட்டு போன லாங்குவேஜுக்கு நீங்க கட்டாயப்படுத்தலாம்னு சொல்றீங்க. ஆனா இந்தியாவில் சார், இந்தியா தானே எத்தனை கும்முடி புண்டி தானே தமிழ் தெரியும். இந்தியா தானே இந்தி எத்தனை பேருக்கு சார் தெரியும்? இன்னைக்கு திருமாவளவன் மக்களுக்கு நல்லது பண்றவராகவே இருக்கும். இன்னைக்கு நீ என்ன சொன்ன, டாஸ்மார்க் மூடலன்னா நான் கூட கூட்டணி வைக்க மாட்டேன், ஏன் சொல்ல மாட்டேன்? சீமானுக்கு இருக்கிற தைரியம் திருமாவளவனுக்கு ஏன் இல்லை? இல்ல உடன்படிக்கைகள் தான் சார். அதை தான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? மக்களுக்காக நீங்க என்ன போராட்டம் பண்ண? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போராட்டம் பண்ண போய் நீங்க அறிவாலயம் காலில் போய் விழுந்தாருல, வீரவசனம் பேசுறதுக்கு பேர் போனவங்க தான் சார் திமுக காரணம், திக காரணம், கம்யூனிஸ்ட் காரணம். கூட திருமாவளவனும் அவரோட விலக்கு பிடிக்கதான் எனக்கு உண்மையிலுமே ஏற்றுக்க முடியல. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் பாஜக சிறுபான்மை அணி மாநில பொதுச் செயலாளர் திரு அத்தாவுல்லா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். நலமா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன். நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் சொல்லி அறிவிச்சிருந்தீங்க. ஆனால் சென்னையில் இருக்கிற முக்கிய தலைவர்கள், பாஜக தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. நீங்களும் கைது செய்யப்பட்டிருந்தீங்க. அதிகாரம் ஆட்சி எதுவுமே இல்லாதவங்க தெருவில் இறங்கி போராடலாம் சார். ஆனால் எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட. பல மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கீங்க. மத்திய அரசு உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நீங்களும் இப்படி போராடணுமா? அதற்கு முன்னாடி மக்கள் மன்றத்தில் ஏன்னா நினைவூட்ட விரும்புகிறேன். மக்கள் மறந்துடுறாங்க இல்லையா? அதாவது அதிமுகவில் அமைச்சராக இருக்கும் போது செந்தில் பாலாஜி அவர்கள் போக்குவரத்து துறையில் ஊழல் பண்ணது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போ எதிர்க்கட்சியாக இருந்த ஸ்டாலின் என்ன சொன்னார், எங்கள் ஆட்சி வந்தோடனே முதல் கைது யாருன்னா செந்தில் பாலாஜின்னு சொன்னார். கைது ஆனார்ல சார்? அதிமுகவில் ஆனாரா? இல்லை, திமுக ஆட்சியில் இருக்கும்போது கைது ஆனார்ல. அதுதான் சொல்கிறேன். அவர் அந்த இடத்துல என்ன சொன்னார், அப்புறம் என்ன பண்ணார், செந்தில் பாலாஜி திமுக ஸ்டாலினை அந்த கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் என்னன்னா ஒரு தூய்மையானவர் ஆயிட்டார். எதிர்கட்சியாக இருக்கும்போது எந்த அளவு விமர்சனம் பண்ணாங்கன்னு மக்களுக்கு தெரியும். ஆனால் அதே அவர் கட்சியில் சேர்ந்த ஒரு திருடன். நான் ஏன் திருடன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி அது வழக்கு கோர்ட்டில் இருக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, யார்கிட்டெல்லாம் பணத்தை வாங்கினாரோ அதெல்லாம் கொடுத்துட்டோம், அதனால் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லும் போது கோர்ட்டு ஒத்துக்கலை. அப்போ பணத்தை வாங்கினான்னு உறுதியாயிடுச்சுல்ல, அப்போ அவன் திருடன் தானே. அதே நேரத்தில் நான் இன்னைக்கு கேட்குறேன், ஒரு அமைச்சராக இருக்கும்போது அவர் பேரில் ஏற்கனவே ஒரு ஊழல் இருக்கிற இடத்துல இவங்களுடைய ஆட்சியில் பார்க்க போனீங்கன்னா மின்சாரத்துறையும் இன்றைக்கி பார்க்க போனால் டாஸ்மார்க்கையும் கொடுத்தாங்கன்னா, அப்போ இன்றைக்கி நான் அப்போது முதலமைச்சர் திட்டம் போட்டு தான் பண்ணியிருக்கிறார். ஏன்னா இவனுக்கு நல்லா திருட தெரியும்னு சொல்லி. இப்போ நான் அதுக்கு முன்னாடி ஏன் ஒன்று சொன்னால், இவனுடைய தம்பி அசோக் எங்கே அந்த தலைமறைவா இருக்காரு, காவல்துறை இல்ல தலைமறைவா இருக்கிறாரு. இல்ல சார், அப்போ அந்த காவல்துறை செயலில் இருந்த காவல்துறை எடுத்துக்கலாமா?
இல்லை அந்த காவல்துறை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இல்லை வந்து திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் வந்து அவரை ஒழிச்சு வச்சுக்கிறாங்க எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லுங்கள். இல்லை இத்தனை நாட்கள் வந்து தலைமை சார் அவர் உயிரோடு இருக்கிறாரா? இருக்கிறார். உயிரோடு இருக்கிறாரா? இருக்க போய் தானே காவல்துறை வந்து தேடுதல் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னா? அப்போ நீங்கள் அவரை மறைச்சு வச்சுக்கிறீங்களா? இல்லை காவல்துறை தேடுதல் வேட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்களா சார்? காவல்துறையும் அதாவது திமுக காரணம் வந்து மறைச்சு வச்சிருக்கிறான். ஏன்னா தம்பி சேர்த்து இருந்தால் அண்ணன் இப்படி வந்து சுற்றின்னு இருக்க மாட்டான்ல. அதே நேரத்தில் வந்து அடுத்தது வரேன், டாஸ்மார்க்கில் வந்து என்ன ஒன்று வந்து மக்களுக்கு வந்து சொல்கிறேன், கனிமொழி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது வந்து தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பேருடைய தாலி அறுந்து போச்சுன்னு வந்து எத்தனை வீடாக வந்து போர்டு பிடிச்சவங்க தானே இவங்க. இன்றைக்கி அந்த கனிமொழி எங்கே சார்? தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு லிக்கர் ஃபேக்ட்ரிக்கு வந்து சொந்தக்காரங்க பார்க்க போனால் அதாவது எஸ்ஜே, அதாவது எஸ்என்னு, எஸ்என்ஜே, அக்காடு இதெல்லாம் யாருன்னா திமுக காரங்களுது சார். அப்போ நான் கேட்குறேன், அந்த ஃபேக்ட்ரியை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது திமுகவில்? எங்கே போகுது சார் அந்த பணம்? நான் கேட்குறேன். அப்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது நீ வந்து பேசுகிறேன், ஆளுங்கட்சியாக வரும்போது வந்து கொள்ளை அடிக்கிறேன்னா அப்போ இதுக்கு இனி அதில் தான் என்னுடைய மாநில தலைவர் சொன்னார், ஏவன் அக்யூஸ்ட் வந்து முதலமைச்சராக இல்லை சார். அதாவது அமைச்சர் மீது வந்து குற்றச்சாட்டு வந்து இன்னும் வைக்கல, அரசு துறையில் வந்து ஊழல் நடந்திருக்குன்னு தான் இடி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அமைச்சரையும் இல்லை முதலமைச்சரையும் எப்படி நீங்கள் இதை சம்மந்தப்படுத்துறீங்க சார்? டெல்லியில் நல்லா ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, இதே மதுபான ஊழலில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால், அதாவது நீங்கள் வந்து பண்ணால் வந்து ஊழல் ஆட்சியை கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவருடைய துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியாவும் அரெஸ்ட் ஆனாங்க. சத்தீஸ்கரும் வந்து ஆட்சி கலந்து போச்சு. இப்போ நீங்கள் வந்து கேட்குறத வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து பிஜேபி, அதாவது மேலே மத்தியில் அந்த ஆட்சி இருக்குதுன்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க, உண்மைதான் சார். தயவு செய்து ஒன்று பார்க்கணும் சார். ஒவ்வொரு வருஷத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகத் ரக்ஷன் வீட்டில் எத்தனை தடவை ரைடு போகிறாங்கன்னு வந்து உங்களுக்கே தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து தெரில. நான் மக்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் குடிக்கிற சாராயம் உண்மையாலுமே நான் வந்து குடிக்கிறவங்களை கேட்குறேன், அது வந்து கலப்படம். இங்கே உள்ள ஸ்டாக் என்னன்னு வந்து குடிக்கிறவங்களுக்கு தெரியும். இது வந்து ஏன்னா நம்மளுக்கு தெரியாது, இங்கே குடிக்கிறவனுக்கு தெரியும். நான் மக்களை பார்த்து கேட்குறேன், ஒரு குவார்ட்டருக்கு 10 ரூபாலேருந்து 30 ரூபா 40 ரூபா வரைக்கும் வந்து கலெக்ட் பண்ணுறாங்களா? அது உண்மையாக இல்லையா? எத்தனை பேர் வந்து மீடியாவில் காட்டுறீங்க? நான் கேட்குறேன், அந்த பணம்லாம் எங்கே சார்? இல்லை அதெல்லாம் நடந்துக்கிட்டு சார். ஒரே நிமிஷம், இப்போ நீங்கள் வந்து அதிகாரிகள் மீது தான் குற்றம் சாட்டுறாங்க. என்னப்பா சார் நீங்கள் எப்படி சார் ஒன்று கேட்குறேன், அதாவது இதில் வந்து பார்க்க போனால் யார் மாட்டினாலும் வந்து உடனே அதிகாரிகள்னால இப்போ டாஸ்மார்க் ஊழியர்கள் ஆகிட்டாங்க, அதிகாரிகளும் தப்பிச்சுக்கிட்டாங்க. இதில் வந்து பார்ப்போம்னா வந்து ஒரு மினிஸ்டர் சார், விளையாட்டு கிடையாது, ஒரு நாளைக்கு 1000 கோடி அடிக்கிறாங்க சார், ஒரு நாளைக்கு 1000 கோடி. நான் கேட்குறேன், ஒரு பாட்டிலுக்கு வந்து 10லேருந்து 50 ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணுறாங்களா? அப்போ டாஸ்மார்க்கில் இருக்கிறவங்களாம் எடுத்துக்கிறாங்களா? தயவுசெய்து நீங்கள் சொல்லணும். எல்லாத்தோட ஒரு வெக்கக்கேடு என்ன தெரியுமா? நான் ஒருத்தட்ட கேட்டேன், ஏன்னா உங்களுக்காக தானே நாங்களாம் வந்து அரசாங்கத்தை சண்டை போடுறோம். ஒரு கோட்டருக்கு 10 ரூபான்னு வந்து சொல்லும்போது அவங்க சொல்கிறார் ஒருத்தர், ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்து, ஆனால் இங்கே 3 பேர் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு கோட்டர் வாங்கி வந்து நாங்கள் கட்டிங் ஷேர் பண்ணி போனேன், நாங்கள் அந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறோம். ஆனால் 10 ரூபா 20 ரூபா அவங்க கேட்கும் போது என்ன பண்ணுவோன்னா, நான் இந்த இடத்துல சொல்லக்கூடாது அவர் சொன்ன வார்த்தையை, நாங்கள் குடிச்சிட்டு மூத்திரமாக போகிறோம் பார்த்தீங்களா, அந்த மூத்திரத்தை தான் அவங்க குடிக்கிறாங்கன்னு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்றாப்புல. நாங்கள் பிச்சை போடல, நாங்கள் குடிச்சிட்டு போகிற மூத்திரத்தை குடிக்கிறாங்கன்னு நினச்சிப்போம். அப்போ அந்த மூத்திரத்தை குடிக்கிறது முதலமைச்சர் பையன் சார் கடுமையான வார்த்தையில் பயன்படுத்த சார், கடுமையான வார்த்தையில் சார் ஒரே விஷயம் சொல்கிறேன். ஒரு நான் ஒன்றே 10 ரூபாலேருந்து 50 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்களா இல்லையா? கலெக்ட் பண்ணுறாங்க சார். நீங்கள் மீடியா இல்லையா பார்த்தீங்களா? அப்போ நான் கேட்குறேன், அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதி தலையீடு இல்லை, ஒரு அரசாங்க ஊழியர்கள் தலையீடு இல்லை, அப்போ டாஸ்மார்க்கில் வந்து 10,000 5,000 ரூபாய்க்கு சம்பளத்தில் கூட எடுத்துக்கிறான்றீங்களா? இல்லை சார், ஒரு வேளை முதலமைச்சர் தொடர்பு இருக்குன்னா ஆதாரத்தை வெளியிடுங்க சார். ஏன்னா உங்கள்கிட்ட தான் துறைகள் இருக்குது, இடி இருக்குது, இன்கம். ஒரு விஷயத்த சொல்கிறேன், நான் மறுபடியும் குறிப்பிடுறேன். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அமைச்சர் ஊழல் வழக்கில் சிக்கினவருக்கு இன்னைக்கு ஜெயிலில் வந்து கிட்டத்தட்ட 14-15 மாதம் வந்து இதே அந்த கேஸ் விஷயமா போயிட்டு வந்தவருக்கு இன்னைக்கு முதலமைச்சர் காத்திருந்து ஒரு ஊழல் குற்றவாளியை காத்திருந்து கூப்பிட்டு திரும்பி அதே மந்திரி பதவியை கொடுக்குறாங்கன்னா அப்போ முதலமைச்சர் பங்கு இருக்குதா இல்லையா? இல்லை சார், அந்த வழக்கோட இப்போ நீங்கள் கேட்டீங்க சார், ஒரு விஷயம் சொல்ல கேட்டாங்க, அந்த வழக்கில் உள்ளே போனார், திமுக ஆட்சியில் மினிஸ்டர் ஆனார், இப்போ வழக்கு கொடுத்தது திமுக தான் வழக்கு கொடுத்தது, அது அதில் தான் தண்டனை அனுபவிச்சு உள்ளே போனார். திமுக ஆட்சியில் வந்து என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு வச்சு 15 மாதம் வந்து அந்த இலாக்காவை வந்து காலியாக வச்சு மண்டியில் கொடுத்தாங்களே, அப்போ அவன் பேரில் ஊழல் வழக்கு இருக்கும்போது எப்படி சார் ஒரு முதல்ல அந்த வழக்கோட தன்மை வேறு, இந்த அந்த தன்மை வேறு. ஆனால் அவனுக்கு நல்லா திருட தெரியும்னு சொல்லிட்டு தான் முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. தயவுசெய்து ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. ஏன் வந்து நான் கேட்குறேன், பாரம்பரியமாக வந்து இத்தனை வருஷமாக வந்து திமுகலே இருக்கிற அமைச்சர்கிட்ட ஏன் அந்த இலாக்காவை கொடுக்கல, மின்சாரத்துறையை கொடுக்கல, ஏன் வந்து அந்த துறையை மட்டும் கொடுக்கல? ஏன் ஒன்றுனா சரியான கட்டிங் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முதலமைச்சருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் செந்தில் பாலாஜி கரெக்டாக கொடுத்துக்கிட்டு வராரு. இது உண்மை
சார் இப்போ வந்து நான் கேட்குறேன், உங்கள்ட்ட வந்து அமலாக்கத்துறை இருக்குது சார், இன்கம் டேக்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு பல துறையில் வந்து வச்சுருக்காங்க. ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி வந்து கைது பண்ணியிருக்காங்க. பிணை கிடைக்காம 25 முறை பிணை அப்ளை பண்ணி அவர் கிடைக்காம வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த வழக்கில் ஏன் கைது பண்ணுறதுக்கு இவ்வளோ காலதாமதப்படுத்துறீங்க? சார் மறுபடியும் சொல்கிறேன், இடி உள்ளே நுழையும் போது வந்து உங்களுக்கே தெரியும், இதில் வந்து அந்நிய செலாவணி வந்து இன்க்ளூடிங் அதில் ஆகிருக்குது. சார் ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேட்டுங்க, ஒரு சாராய லிக்கரில் வந்து பார்க்க போனால் இவ்வளோ தான் வந்து அந்த பாட்டில் வந்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஹாலோகிராம் ஸ்டிக்கர் மாதிரி கொடுப்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு 1 லட்சம் பாட்டில் இவங்க வந்து அந்த இடத்துல பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இவங்க அதிகபட்சம் அது மேலே 5 லட்சம் பாட்டில் பண்ணுறாங்க. அதில் 4 லட்சம் பாட்டில் வந்து கலப்படும். அது எங்கே போகுது சார் துட்டு? சார் இன்றைக்கி இடி பிடிச்சாங்கன்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து அதிமுகவில் வந்து அதோடைய கம்ப்ளைண்ட் வச்சு தான் உள்ளே நுழையும் போது தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இன்றைக்கி அக்காடாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து எஸ்என்ஜியாக இருக்கட்டும், அதோடைய ஹெட் ஆஃபீஸு அந்த ஃபேக்ட்ரியில் போகும்போது அதாவது என்னென்னா வந்து உற்பத்தி பண்ணுறது ஒரு கணக்கு, விற்பனைக்கு ஒரு கணக்கு, அப்புறம் அது இல்லாமல் வந்து கணக்கு இல்லாமல் இதில் தான் அவங்க சிக்கிக்கிட்டாங்க. இதுலேருந்து வந்து திமுக ஒருபோதும் தப்பிக்க முடியாது. முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அவருடைய துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க குடும்பமாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து சார் 60,000 கோடி ஒரு ஆண்டுக்கு வருமானம்னா அதை வச்சு வந்து இது 1000 கோடி சொல்கிறது வந்து நான் நம்ப இல்லை 1000 கோடி தான் நடந்திருக்கு, அதுக்கு மேலே இருக்கு சார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், கணக்கு பிரகாரம் வந்து 4 வருஷமாக வந்து பார்க்க போனீங்கன்னா 60,000 கோடி, அதாவது ஒரு பங்குன்னா 3 பங்கு அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா போலியாக தயாரிச்சுக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும். அப்படி பார்க்க போனீங்கன்னா 60,000 கோடினா இன்ட்டு 3 கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே வந்து அவங்க வந்து இதில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமாக இது வந்து கொண்டு வருவாங்க சார். இது பிக் ஸ்கேம். இதுக்கு முன்னாடி வந்து 2Gயில் வந்து 1.5 லட்சம் கோடி இருந்தது, அதையும் இது பீட் பண்ணும். இதனால் வந்து திமுக உண்மையுமே எல்லாம் ட்ரபுளில் தான் இருக்கிறாங்க. நான் அதே நேரத்தில் கேட்குறேன், இன்றைக்கி நான் வந்து கேட்குறேன் ஒரே ஒரு விஷயம், முதலமைச்சர் அவங்க துணை முதலமைச்சரை பார்க்குறேன். இன்றைக்கி வந்து என்னென்ன ஸ்டாலின் தான் வராரு, விடியலை தர தான் போகிறான்னா, நீ கொடுக்குற கள்ள சரக்கு குடிச்சுக்கிட்டு 10-15 வருஷத்தில் வந்து தாலி இருக்கிறாங்க சார். இவங்க வந்து ரத்தத்தை வந்து என்னென்ன குடிக்கிறாங்க சார். இன்றைக்கி பரம்பரையாக எவ்வளோ லட்சம் கோடிகள் அவங்க சம்பாதிக்கிறாங்க. எங்கே போச்சு சார்? நான் கேட்குறேன், எப்படி சார் டாஸ்மாக் ஊழியர்கள் இதில் பொறுப்பாவாங்க? இன்றைக்கி 10,000 எவ்வளோ தைரியமாக பேசுகிறானுங்க அவங்களாம். இஷ்டம் தான் வாங்க, இல்லைனா போய் எங்கே போய் பண்ணுறியோ நீங்கள் பண்ணுன்னு சொல்லும் போது கேட்டால் வந்து இவங்க பில்லை தரேன். ஏதாவது டாஸ்மாகில் நீங்கள் பில்லு கொடுத்து பார்த்துருக்குறீங்களா சார்? இல்லை இதுவரை சார். டிரான்ஸ்போர்ட் வரைக்கும் வந்து மிஞ்சி போனால் 200 கோடி வரைக்கும் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க சார். இது வந்து ஃபுல் எவிடன்ஸோட பிடிச்சிருக்கிறாங்க. இதை வந்து எவிடன்ஸ் இருந்தால் கைது பண்ண வேண்டியதானே சார்? இவ்வளோ தயக்கம். ஏன்னா கெஜ்ரிவாலை கைது பண்ணியிருக்கீங்க, சத்தீஸ்கரில் ஆட்சியை கிடைக்கல வரைக்கும் இந்த வேலை நடந்திருக்கு, நீங்கள் கைது பண்ண வேண்டியதானே சார்? ஒரு விஷயத்த சொல்கிறேன், அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இது பண்ண முடியாது. இப்போ அவங்க வந்து கொண்டு போன டாக்குமெண்ட்ஸ்லேருந்து சிடிலேருந்து எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு சும்மா கிடையாது சார். ஒரு ஆட்சியை கவுரக்கூடிய ஒரு விஷயம் அது. சத்தீஸ்கர்லேயும் கவுந்துருக்குது. இதை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விஷயத்தை மாற்றினதால தான் தமிழ் மும்மொழி கொள்கையை என்னென்னவோ இவங்க வந்து ஸ்டன் பண்ணின்னு இருக்கிறாங்க. தவிர இன்றைக்கி எல்லாமே வெத்தறிக்கை. 5500 ஒயின் ஷாப் இருக்குது தமிழ்நாட்டில். நான் வந்தால் மூடிடுவோன்னு சொல்லும் போது நான் என்ன கேட்குறேன், நீ ஒயின் ஷாப்பை மூட வேணாம், தனியார்கிட்ட இருக்கிற அந்த ஃபேக்ட்ரியை மூடலாம்ல சொல்லுங்க சார். தனியாரோட ஃபேக்டரி எப்படி சார் மூட முடியும்? அவங்க விருப்பப்பட்ட அரசாங்கம் அங்கே தானே சார் கொள்முதல் பண்ணுறாங்க. சரக்கு எங்கேருந்து எடுக்கிறாங்க? அரசாங்கம் தயார் யார் லைசன்ஸ்? இல்லை சார், யார் லைசன்ஸ் கொடுக்குறது? அரசாங்கம் தான் கொடுக்குறாங்க. அரசாங்கம் தயார் பண்ணி விற்க முடியாது. நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன், இதில் வந்து திட்டம் வந்து போனால் 40-50 குடோன் இருக்குது. நான் 10 ஃபேக்ட்ரியில் 5 ஃபேக்ட்ரி மூடலாம்ல சார்? மூடலாம் சார். அப்போ வந்து அதுக்கெல்லாம் இது வரைக்கும் மதுவிலக்கு பற்றி பேச மாட்டேங்கிறீங்க பாஜக. இத்தனை ஆண்டு காலம் வந்து மதுவிலக்கு பற்றி எங்கேயா பேசியிருக்கீங்களா சார்? சார் நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? மதுவிலக்கு எங்களுடைய மாநில தலைவர் என்ன சொன்னார்னா வந்து நல்லா ஒன்று சொல்கிறேன், ஒரு படித்தவனுக்கும் படிக்காத தத்திக்கும் இதுதான் வித்தியாசம். எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் வந்தோடனே வந்து டாஸ்மாக் ஒழிச்சிரோன்னு சொல்லும் போது எங்களுடைய மாநில தலைவர் அந்த மாதிரி சொல்ல என்ன சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் 3 வருஷம் வந்து டைம் கேட்டுக்கிறாரு. ஏன்னா வந்து எதையும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது சார். டக்குன்னு வந்து இவங்க வந்து வெத்து அறிக்கை விடுற மாதிரி வந்து எல்லாத்தையும் விட முடியாது. தயவுசெய்து நீங்கள் சொல்கிறேன், வழக்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதை அனலைஸ் பண்ணிவிட்டு சார் இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கூட சொல்கிறேன், இங்கே இருக்கிற திமுக தொண்டர்கள் இருக்கிறாங்களே, ஏன்னா அவங்களுக்கு காலாகாலமாக அவங்க வந்து அவங்களோட உயிரை கொடுக்குற தொண்டர்கள் இருக்கிறாங்களே, என்ன தான் இவங்க கொள்ளை அடித்தாலும் வந்து அவங்க வந்து அவங்களுக்காக கொடி பிடிக்க தான் செய்வோம். கேட்டால் பிஜேபின்னுவாங்க. சார் இது பிஜேபி சம்மந்தப்பட்டது கிடையாது, இது மக்கள் சம்மந்தப்பட்ட, மக்கள் உயிரோடு சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ நீங்கள் என்ன கேட்குறேன், இப்போ இது நடந்ததுக்கப்புறம் எப்போ உனக்கு வந்தது? டாஸ்மார்க்கு நாங்கள் ஃபைட் பண்ணி தான் இருக்கிறோம், நாங்களும் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு தான் இருக்கிறோம். ஏன் அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற திருமாவளவன் கூட ஆர்ப்பாட்டம் நடத்தி இந்த வழக்கில் உங்களை அவர் வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரே விஷயம் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, திருமாவளவன் பண்ணுறது அரசியல். ஏன் அரசியல் நான் வந்து சொல்கிறேன்னா, இன்றைக்கி திருமாவளவன் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறவராகவே இருக்கட்டும். இன்றைக்கி நீ வந்து என்ன சொன்ன, டாஸ்மார்க்கு மூடலைன்னா நான் அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு ஏன் சொல்ல மாட்டேன்றார்? இன்றைக்கி சீமானுக்கு இருக்கிற தைரியம் ஏன் திருமாவளவனுக்கு இல்லை?
நான் கேட்குறேன் சார். இல்லை ஒரு சீமானுக்கு இருக்கிற தைரியம் திருமாவளவனுக்கு ஏன் இல்லை? இல்லை உடன்படிக்கைகள் தான் சார். அதை தான் வந்து சொல்ல வரேன், புரியுதுங்களா? இங்கே வந்து கூட்டணி கட்சியில் இருந்துட்டு நாங்கள் வரவேற்கிறோம் இந்த கதைலாம் இங்கே விடக்கூடாது. மக்களுக்காக நீங்கள் என்ன போராட்டம் பண்ண? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போராட்டம் பண்ண போய் நீங்கள் வந்து அறிவாலயம் காலில் போய் விழுந்தார்ல திருமாவளவன், விழுந்தாரா இல்லையா? அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை சார். ஒரே விஷயம் சார், பொதுக்கூட்டம்லாம் வந்து சார் ஒரே விஷயம் சொல்கிறேங்க, வீரவசனம் பேசுறதுக்கு பேர் போனவங்க தான் சார் திமுக காரணம், திக காரணம், கம்யூனிஸ்ட் காரணம். கூட திருமாவளவனும் அவரோட விளக்கு பிடிக்க தான் எனக்கு வந்து உண்மையிலுமே ஏற்றுக்க முடியல. விளக்குன்னா நீங்கள் தப்பான அர்த்தத்தில் இருக்காதீங்க, கூட நான் உங்களுக்கு ஒன்று மாற்றி சொல்கிறேன் சார். இது வந்து ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து ஒரு கள்ள சரக்கு குடிக்க 10-15 வருஷத்தில் விதவிகள் அதிகமாகிடுவாங்க சார் தமிழ்நாட்டில். சார் வேலை வாய்ப்பு என்னென்னா இளைஞர்களுடைய கம்மியாகிடும் சார், செயலேற்று போயிடுவான். எப்படி சார் நம்ம தமிழ்நாட்டில்? இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குது சார், மும்மொழி கொள்கை, அதுக்கப்புறம் வந்து புதிய கல்விக் கொள்கையெல்லாம் மறைக்கிறத இந்த மாதிரி ஒரு ரைடு நடத்தி இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்தி திசை திருப்புறீங்க. நீங்கள் அவசியம் இல்லையே, மக்களை திசை திருப்ப தேவை பாஜக அவசியம் இல்லையே. நான் ஒரே விஷயம் கேட்குறேன், நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க சார்? நான் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன். எம்ஏ வரைக்கும் உங்கள் ஸ்கூலில் என்ன சார் இருக்குது சப்ஜெக்ட்? நான் ஸ்கூலில் சப்ஜெக்ட் எல்லாமே இருக்குது. என்னென்ன லாங்குவேஜ் இருக்குது சார்? தமிழ் இங்கிலீஷ் இருக்குது. 2 இருக்குதா? எந்த இயரில் நீங்கள் முடிச்சிங்க? நான் இப்போ 2022. 1987 இந்து ஐஎஸ் செகண்டரி ஸ்கூல், ஓகேங்களா? தெலுங்கு மீடியம் வந்தது, தமிழ் மீடியம் வந்தது, ஹிந்தி மீடியம் வந்தது, இங்கிலீஷ் மீடியம் வந்தது. ஆனால் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து தெலுங்கு மீடியமும் ஹிந்தி மீடியமும் எடுத்துட்டாங்க சார். ஏன் ஒன்றுனா ஆசிரியர்களை நியமிக்கிறதுக்கு இவங்களுக்கு வக்கு இல்லை, சம்பளம் கொடுக்கறதுக்கு வந்து திராணி இல்லை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து குறைச்சிட்டாங்க சார். இன்னமும் நிறைய இல்லை சார், இது வந்து நீங்கள் மிஸ்லீடிங் பண்ணுறீங்க. அப்படின்னா நவோதயா பள்ளியிலையும் பிஎம் ஸ்ரீ பள்ளிகளையும் தமிழ் ஆசிரியர்களே இல்லை சார். யார் சொன்னது சார்? பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் நவோதயா பள்ளிகள் தமிழ் ஆசிரியர்கள் இதுவரை கிடையாது சார். தமிழ் வந்து அங்கே கட்டாயமான மொழியே இல்லை சார். ஒரே விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? பிஎம் ஸ்கீமுடைய கல்வி வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கிட்டாங்க. இல்லை ஏற்றுக்கல, இவங்க 2024 ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து அது வந்து பிஎம் கேர் வந்து ஏற்றுக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க சார், ஸ்ரீ பள்ளி எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க சார். மும்மொழி கொள்கைக்கு மறுபடியும் சொல்கிறேன் சார், தயவு செய்து மக்கள் சொன்னால் திணிக்கலை. இங்கிலீஷும் தமிழும் நீ படிச்சுக்கோ, 3வது லாங்குவேஜ் எது வேணால் எடுத்துக்கோ. நான் உங்களை கேட்குறேன், 3வது லாங்குவேஜ் உங்களுக்கு தெலுங்கோ இல்லை உருதோ இல்லை மலையாளமோ இல்லை ஏதோ ஒன்று சார், கன்னடா, நீங்கள் ஏன் சார் கற்றுக்க மாட்டீங்க? சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் இல்லை இங்கே சார். ஒரே நிமிஷம், நேமிங்க. மத்திய அரசோட நியமிங்க சார். மத்திய அரசு இவங்க சொல்ற குற்றச்சாட்டு மறுபடியும் சொல்றேன், நவோதயா பள்ளிக்கூடம் வந்து இவங்க ஸ்கூலும் அதுவும் ஒண்ணா இல்ல, கேந்திர வித்யாலயில இல்ல சார். ஒரே விஷயம் சொல்றேங்க, யார் சொன்னது சார்? சீட்டு கிடைக்க மாட்டேங்க சார் அந்த இடத்துல. இல்ல சார், கேந்திர வித்யாலய தமிழ் கட்டாய பாடமா சார்? சொல்லுங்க சார். மத்திய அரசோட சிபிஎஸ்சில வந்து தமிழ் கட்டாய பாடம் சார். ஒரு விஷயம் சொல்றீங்களா, 6ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்து தமிழ் கட்டாய பாடம் எங்க சார்? எல்லா ஸ்கூல்லையும் எல்லா ஸ்கூல்லையும் அதெல்லாம் 3வது லாங்குவேஜ். இப்போ நீங்கள் அங்கே போனேன்னு வச்சுக்கோங்க, அது ஆப்ஷன் தமிழ் எடுத்துப்பாங்க. இப்போ மாநிலத்தில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு விட்டு போயிடுங்க. இப்போ தமிழ் எல்லா மாநிலத்திலையும் இருக்கிறான். அப்போ தமிழ் மாநிலம் இருக்கும், அந்த மாநிலத்தில் வந்து அவன் ஆப்ஷன் வந்து தமிழ் எடுக்கிறதுக்கு வந்து அவனுக்கு பயன் இல்லையா? ஏத்துக்கிறாங்க சார். இதைத்தான் அதே மாதிரி கேந்திர வித்யாலயம் இல்லைன்னு சொல்றீங்கன்னா அப்போ நீங்கள் பார்க்கணும், சன்ஷைன் ஸ்கூலில் வந்து நான் வந்து முதலமைச்சர் கிடையாது சார். சிபிஎஸ்சி சார் ஒரே போராடுறான், ஒரு விஷயத்த சொல்கிறான், போராடுறான் எனக்கு ஹிந்தி வேணான்றல. அப்போ நான் என்ன கேட்குறேன், உங்களுடைய அமைச்சர்கள் பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடு. நான் என்ன கேட்குறேன், சரி நீ வந்து மும்மொழிகளுக்கு வேணான்றல. நான் என்ன கேட்குறேன், 52 லட்சம் வந்து கவர்மெண்ட்டில் படிக்கிற மாணவர்கள் கிடையாதுன்னா தனியார் பள்ளிக்கும் எடுத்துருங்க சார். இது வந்து தெலுங்கானாவில் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் தெலுங்கு கட்டாயமாக்கியிருக்காங்க, பஞ்சாப்ல பஞ்சாபி கட்டாயமாக்கிறது. இந்த மாதிரி தமிழை கட்டாயமாக்குன்னு போராடலாம் சார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நவோதயா பள்ளியத்தில் இல்லை கேந்திர வித்யாலயம் சொல்கிறீங்களே. நான் என்ன சொல்கிறேன், நீ தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்ட்ராங்கில் இல்லை, சரிப்பா எல்லாமே இல்லைப்பா, இங்கிலீஷ் தமிழ் தான் வச்சிரு. இல்லை அது போராடலாம் சொல்கிறேன் நான் சார். ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேட்டுங்க. இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் போயிட்டு வந்தாங்க, டிவியில் காட்டினாங்க, ஹிந்தி இருந்ததால் தான் என்னால் பிழைக்க முடிஞ்சதுன்னு வந்து சொல்கிறாங்க. நான் சொல்கிறது பார்ப்போன்னா வேர்ல்டு வைடு, நான் மலேசியா போயிட்டு வந்துருக்கிறேன், சவுதி போயிட்டு வந்துருக்கிறேன், எல்லா இடமும் போயிட்டு வந்துருக்கேன் சார். இன்றைக்கி வந்து பார்க்கணும்னா தமிழ் தெரியலன்னு வச்சுக்கலாம், ஹிந்தி வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஹிந்தியும் தெரியல இங்கிலீஷ் சார், மறுபடியும் எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது சார். ஒரே விஷயம், எங்கள் சவுதியில் வந்து வேலை செய்யலாம் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க போவாங்க, தேவைக்கேற்ப கற்றுக்கலாம் சார். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் சொல்கிறது ஆப்ஷன். ஹிந்தி தெரிஞ்சவன் என்ன பண்ணுறான், ஹிந்தியில் பேசுகிறான், இங்கிலீஷ் தெரிஞ்சவன் இங்கிலீஷில் பேசுகிறான், ஓகேங்களா? தமிழ் தெரிஞ்சவன் தமிழில் இது பண்ணுறான், புரியுதுங்களா? ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், லாங்குவேஜ் எனி லாங்குவேஜ் செலக்டட்னு சொல்கிறேன். அதான் சார், தேவைக்கேற்ப கற்றுக்கலாம். ஆமாம், அந்த வழக்கில் இந்த எல்லாத்தையும் மாற்றுறது இல்லை சார். இந்த போராட்டத்தை முன்னெடுத்தீங்கன்னு உங்கள் மேலே ஒரு குற்றம். ஒரே விஷயம் கேட்டேன், இங்கிலீஷ் தமிழ் படிச்சுட்டு இங்கேருந்து நீங்கள் கும்மிடி பூண்டி தாண்டாவே வந்து ஒன்றும் வேலைக்கு வரும் சார். தயவுசெய்து ஒன்று நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணுற மாதிரி வந்து பேசாதீங்க. இல்லை, நான் ஆர்கியூ பண்ண கேட்ட கேள்வி நீங்கள் மிஸ்லீடிங் பண்ணீங்க. இதெல்லாம் மறைக்கிறதுக்காக இந்த போராட்டம் நடத்தியிருக்கீங்க பிஜேபிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது சார். ஒரு விஷயத்த ஒன்றே ஒன்று சொல்லிட்டாங்களா, இன்றைக்கி நான் வந்து போனால் டெக்னாலஜி வளர்ந்துச்சுன்னு ஒத்துக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து ஒரு 5 வருஷத்துக்கு எந்த மாதிரிலாம் போயின்னு இருக்கிறோம். எல்லாருமே இன்றைக்கி வந்து பார்க்க போனால் இன்றைக்கி இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் இருந்தாங்க, அப்புறம் லேப்டாப்பில் வந்தாங்க, இன்றைக்கி ஆண்ட்ராய்டில் வந்துட்டான், புரியுதுங்களா? இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் எல்லாமே வந்து முன்னேறும் போது மட்டும் லாங்குவேஜ் மட்டும் முன்னேறக்கூடாதா சார்?
எப்படி சார் நான் ஒரே விஷயம் கேட்குறேன். இன்றைக்கி மட்டும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் கையெழுத்து போட்டுக்கிறாங்க சார் மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில். இதை வந்து டேராக எல்லாமே வந்து பார்த்தோம்னா லைவாக காட்டுறாங்க. யாருக்கும் பிஸ்கெட்டை கொடுத்துட்டு அதெல்லாம் பண்ணல. அது கூட வந்து ஒரு இது பண்ணாங்க. இல்லை பிஸ்கெட் கொடுத்தீங்க சார், அதை தான் சொல்கிறேன். திமுக காரன் வந்து கொடுக்குறான். ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டாங்க. அன்றைக்கி வந்து தவறாக போயிடுச்சு. பிஸ்கெட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அவர் பாசமாக எடுத்துகிட்டு போனது வந்து அதை கையெழுத்து போடும்போது மாட்டிக்கினாங்க. ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் இதை கொடுத்துட்டு கூட்டு வரணும்லாம் அவசியம்லாம் கிடையாது. இன்றைக்கி 20 லட்சம் மாணவர்கள் வந்து நீங்கள் வந்து பாருங்கள், ஒவ்வொரு யூடியூப் சேனல் உங்களை மாதிரி ஆளுங்க தான் வெளியே கொண்டு வராங்க. மீடியா கொண்டு வரதில்லை. இன்னைக்கு வந்து யூடியூப் சேனல் தான் மக்கள் வரைக்கும் வந்து கொண்டு போய் மறைக்கிறது தான் இந்த போராட்டம். என்ன மறைக்கிறது? என்னோட கேள்வி. இந்த இந்தி திணிப்பு மத்திய அரசு கொண்டு வர திட்டங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை நடக்குது. எங்களுடைய ஸ்டாண்ட்ல நாங்க கரெக்டா போராடி நிக்கிறோம். தயவு செய்து நீங்க தான் மிஸ்லீட் பண்றீங்க. இது இன்னமும் சார் ஒரு விஷயத்த சொல்றேங்க. நாங்க மறைக்கல. 2000 கோடி இவங்க கேட்கறாங்கல்ல, எல்லா மாநிலத்துக்கும் வந்து ஏத்துக்கும் போது தமிழ்நாடு மட்டும் ஏத்துக்கலன்னு போது அதுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. தயவு செய்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்கு அதை வந்து மறைக்கிறதுக்கு தான் இவங்க போராட்டம் மேல போராட்டத்தினாங்க. நாங்க அதே ஸ்டாண்ட் தான். உண்மை நாங்க ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணலையே. ஃபண்ட் ரிலீஸ் பண்ணல. ஏன் பண்ணல? அப்போ நாங்கள் அதில் ஸ்டடியாக இருக்கிறோம், ஸ்டபனாக இருக்கிறோம். ஏன்னா மாணவர்களுடைய எதிர்காலம் சார் இது. 7 கோடி மாணவர் மக்கள் இருக்கிறாங்க சார் தமிழ்நாட்டில். இன்றைக்கி வந்து பார்ப்போம்னா சார், பீகார் இருக்கிறதுலையே படிப்பில் வந்து பின்னோக்கி இருந்த ஒரு மாநிலம். இன்றைக்கி பீகார் வந்து படிப்பில் முன்னேற்றமான வந்து மாநிலமாக மாறி இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒன்றுனா ஒரே விஷயத்தை ஆனால் இந்தியாவில் எந்த மாநில கல்விக் கொள்கைக்கும் தமிழ்நாடு கல்விக் கொள்கை சளைத்தது இல்லை சார். இந்தியா உலக அளவில் இருக்கிற முக்கியமான நிறுவனத்தில் பணியாற்ற தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் தமிழில் படித்தவங்க தான், ஆங்கிலத்தில் படித்தவங்க. உங்களுக்கு எந்த ஊர் சார்? எனக்கு இங்கே தான் சார், தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் சார். தயவுசெய்து நம்ம சிட்டியில் வச்சுன்னு பேசுகிறோம். இன்றைக்கி கிராமப்புறத்துலலாம் வந்து இங்கிலீஷ் கூட தடுமாற்றோம் சார். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, மறைக்கிறோம் நாங்கன்னு சொல்லி. தமிழில் வந்து வந்து எத்தனாயிரம் பேர், 50,000 பேர்கிட்ட தமிழில் ஃபெயிலு. தமிழ் முதன்மை இதெல்லாம் நம்ம அழுத்தம் சார். ஒரே விஷயம் கேட்டாங்க, இங்கிலீஷில் வந்து எத்தனை பேர் ஃபெயில். இவனுங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அப்போது வந்து சார் உண்மை சொல்லப்படுங்களா, என் ஒய்ஃபும் ஒரு டீச்சராக இருந்தவங்க தான். இன்றைக்கி வந்து நான் அந்த ஸ்கூல் பேர்லாம் சொல்லலை. இன்றைக்கி 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்து அவங்க டீச்சருங்க வந்து திட்டு வாங்கக்கூடாது சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல எரேஸ் பண்ணிவிட்டு அவங்க ஆன்சர் எழுதி பாஸ் பண்ணி விட்றாங்க சார். சார் முட்டாளாக்குறாங்க. நான் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன். குழந்தைங்கள முட்டாளாக்குறாங்க. கேட்டால் வந்து 9ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்து ஆல் பாஸ் போட்டு வந்து 10ஆம் கிளாஸில் போய் திணறான். ஒரு லெட்டரே எதை தெரியல சார். இது உண்மை. இது நான் அரசியலுக்காக பேசலை. என் மனைவி கதறி இருக்கிறா. என் மனைவி சொல்லிக்கிறா, 60 ஸ்டூடெண்ட் என் கிளாஸில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கிளாஸில் வந்து பாஸ் அதிகமாக காட்டும் போது என் மனைவி அந்த இடத்துல என்ன திரும்ப கூறி பண்ணாங்க, 40 பேர் ஃபெயில் போட்டு விட்டாங்க. அதுக்கு அந்த கரஸ்பாண்டன்ட் கூப்பிட்டு என் மனைவியை வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ தான் சொன்னாங்க, நான் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் நான் விளையாட மாட்டேன், நான் எரேஸ் பண்ணி போக மாட்டேன். லெட் மீ அவனுக்கு வந்து நம்ம வந்து என்னென்னா, அவன் ரைட்டிங்கில் வரலனாலும் நாங்கள் வந்து அவனுக்கு ஓரலாக வந்து சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லி அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறாங்க சார். படிப்பில் விளையாடாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது அரசியல் கிடையாது. இன்றைக்கி நான் பிஜேபி இருக்கிறதால பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண இது பண்ணல வரல. இப்போ 3வது படம் ஹிந்தி எழுதணும்னு எங்கேயாவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்களா? மறைக்கல. நான் மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க. இன்னைக்கு என்ன தேவையோ அதை பண்ணுறாங்க. இன்னைக்கு சார், இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்கள் அதை நம்புறீங்கல்ல, இன்னைக்கு வந்து இதே நீங்கள் பேசுகிற கால் ஒரு காலத்தில் 10 ரூபா இருந்தது, ஒரு கால் 5 ரூபா இருந்தது. இன்னைக்கு ஆண்ட்ராய்டு எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து என்னென்னா வந்து வைஃபை ஃப்ரீயாக கொடுத்துக்கிறாங்க. எப்படி சார் நான் கேட்குறேன்? தயவுசெய்து சார், இன்னைக்கு இப்போ ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்கும் உள்ளாண்ட பிரைம் மினிஸ்டர். நான் பிஜேபியோட ஆள் சொல்ல, இந்த திமுக முதலமைச்சர் சொல்கிறாருங்க. திமுக தலைவர் மாதிரி அவர் முதலமைச்சர் சொல்கிறது 7 கோடி மக்களுக்கு முதலமைச்சர். அதே மாதிரி ஒரு பிரதமர்னு சொல்கிறது வந்து இந்த நாட்டுடைய 140 கோடி மக்களுடையது. அவர் வந்து ஒரே விஷயத்தை வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறாருன்னா, ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் என்ன பண்ணணுமோ அது வந்து இன்னைக்கு வந்து ஹை டெக்னாலஜியில் வந்து போயினே இருக்கணும். இன்னைக்கு அந்த மாதிரி வந்து, ஏன்னா உலக நாடுகள்லாம் நம்ம நாடெல்லாம் வந்து இன்னைக்கு பொருளாதாரத்தில் போகும்போது இன்னைக்கு வந்து அந்த லெவல் ஸ்பீடில் போனால் தான் நம்ம வர முடியும். தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு தமிழ் இங்கிலீஷ் படிச்சுட்டு நீங்கள் வந்து போகலாம் சார். இன்னும் சொல்கிறேன், 10ல் 7 பேருக்கு இங்கிலீஷ் தெரியல சார். அதெல்லாம் நம்ம வந்து கட்டாயப்படுத்தலாம். ஆங்கிலம் படிங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தலாம். உலகம் முழுக்க இணைப்பு மொழி ஆங்கிலம். வெள்ளக்காரன் விட்டு போன லாங்குவேஜுக்கு நீங்கள் கட்டாயப்படுத்தலாம்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்தியா தானே எத்தனை கும்மிடிப்பூண்டி தானே தமிழ் தெரியும். இந்தியா தானே ஹிந்தி எத்தனை பேருக்கு சார் தெரியும்? இன்னைக்கு என்ன நீங்கள் நினைக்கிறீங்க சார்? 56 லட்சம் வந்து மாணவர்கள் வந்து நீங்கள் சொல்கிற இதே தமிழ்நாட்டில் ஹிந்தி படிச்சுன்னுக்குறாங்க. அதுதான் நான் கேட்குறேன். கான்செப்ட் புரிஞ்சுங்க. இந்தியா தானே ஹிந்தி கான்செப்ட் புரிஞ்சுங்க. 56 லட்சம் தனியாரில் படிக்கிற மாணவர்களுக்கு ஹிந்தி படிக்கும் போது 52 லட்சம் வந்து அரசாங்கத்தில் படிக்கிற மாணவர்கள் ஏன் கிடைக்கக்கூடாதுன்னா பிஜேபி ஃபைட் பண்ணுறாங்க. இதில் என்ன நீங்கள் தப்பு சார்? இப்போ நான் கேட்குறேன் சார், இந்தியா முழுக்க வந்து இந்தி பிரச்சார சபை வந்து மத்திய அரசு வந்து நடத்திக்கிட்டு இருக்கு. யாரும் எடுத்த அந்த இந்தி பிரச்சார சபை எப்போ வந்து சொல்லுங்கள் சார். அது மூலமாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம்ல. அரசு அவ்வளோ அக்கறை இருக்கு சார். ஒரே நிமிஷம் சார். இந்தி பிரச்சார சபை போது இன்னைக்கு நான் கேட்குறேன், வீடு தேடும் கல்வி எதுக்கு கொண்டு வந்தார் முதலமைச்சர்? அது உங்களுடைய திட்டத்தில் இருந்தது தான். வீடு தேடி மருந்தகம் எதுக்கு கொண்டு வந்தார்?
ஏன் அதுக்கெல்லாம் ஒரு இடம் கார்பரேஷன் ஸ்கூலு இது ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போகலாமே. நீங்கள் கேட்குறது தானே இருக்குது, இந்தி பிரச்சார சபாவில் போய் கற்றுங்கன்னு சொல்கிறீங்களா? இந்தி பிரச்சார சபை இதை முன்னெடுக்கலாம்ல, நீங்கள் கொண்டு சார் போய் ஒரே சொல்லி நிமிஷம் கேளுங்க. கொடுக்கலாம்ல. ஸ்கூலில் வந்து ஒரு லாங்குவேஜ் கொண்டு வரது பார்ப்பீங்களா, இல்லை ஒரு சென்டரில் போய் படிக்க சொல்லுறதுக்கு நீங்கள் சொல்லி தருவீங்களா? இல்லை சார், அவ்வளோ அக்கறை இருக்குது அரசு மாணவர்கள்லாம், நீங்கள் அதை மத்திய அரசு அவ்வளோ பவர் இருக்குல்ல, அதை முன்னெடுக்கலாம்ல. சார் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் வந்து சப்ஜெக்டில் சேர்க்கறதுக்கு என்ன சார், அது வந்து கம்பல்சரி எக்ஸாம் கிடையாது. இருமொழி கொள்கைன்னு உறுதியாக இருக்கிறாங்க. ஒரே நிமிஷம் சொல்கிறாங்க, மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க. ஒரே நாடு ஒரே எலெக்ஷன்ன்றாங்க. இன்றைக்கி வந்து பார்க்க போனால் அதுக்கு முன்னிலையில் இருப்போம். இன்றைக்கி வந்து ஒரே நாடு ஒரே சட்டம் ஒன்று நான் சொல்கிறேன், ஒரு இஸ்லாமியனா, இஸ்லாமியர்கள் தனி சட்டம் தான். புரியுதுங்களா? நான் ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி வந்து என்னென்னா வந்து இன்றைக்கி வந்து இந்திய நாட்டு வந்து என்னென்ன மற்ற நாடெல்லாம் எந்த மாதிரி அந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கி வந்து நம்மளுடைய நாடு வந்து என்ன சொல்கிறாங்க, வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு. இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து வெவ்வேறு இருந்தால் வேலை நடக்காது. எல்லாருமே ஒரே இடத்துல இது பண்ணாதான், சட்டம் ஒன்றா தான் வேணும், படிப்பும் ஒன்றா தான். ஓகே சார், நேற்றைய தினம் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து கைது பண்ணியிருந்தாங்க, உங்களையும் கைது பண்ணியிருந்தாங்க. காவல்துறை உங்களை எப்படி நடத்துனீங்க? 7 மணி வரைக்கும் வந்து பிரச்சனையாகவே போயிட்டு இருந்துச்சு. நேற்று எப்படி சார் நடந்தது? நேற்று நடந்த போராட்டத்தில் வந்து திமுக வந்து பயந்துச்சு, இது உண்மை. இது வரைக்கும் வந்து 7 முறை வந்து என்னென்னா போராட்டத்துக்கு கொடுக்கும்போது ஒரு முறை கூட வந்து அனுமதி தரல. நான் என்ன கேட்குறேன், இந்த திமுக வந்து நேர்மையான ஆளாக நோட்டாக்கு கீழே சொன்ன இன்றைக்கி வந்து பிஜேபி வளர்ந்ததை பார்த்து அவங்க வந்து பயம். இன்றைக்கி வந்து பார்க்க போனால் வந்து கைது பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வேணால் பாருங்கள், எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல். பெரிய பெரிய தலைவர்களையும் அவங்க வீட்டில் போய் முடக்கி. ஆனால் டிவிக்கு வந்து நீங்கள் கள்ள கூட்டணி வச்சுருக்கீங்க, திமுகவும் பாஜக கள்ள கூட்டணி வச்சு மக்களை ஏமாத்துறீங்கன்னு சொல்கிறேன். திருடங்க கூடலாம் நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறது இல்லை சார். இல்லை, கள்ள கூட்டணி சொல்கிறாங்க, நல்ல கூட்டணி சொல்கிறேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார், திருடங்க கூடலாம் வந்து கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க சார். நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் வந்து ஒரு மாநில பொதுச்செயலாளர் சிறுபான்மையில் இருக்கிறேன். திமுகவில் எந்த காலத்துலேயும் வந்து கூட்டணி வரமாட்டாங்க. ஏன்னா இனி வந்து திமுக இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா மக்கள் வீழ்த்து கொண்டார்கள், நாலேஜ் வளர்ந்துச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆண்ட்ராய்டில் இந்த மாதிரி யூடியூப்லாம் இல்லை. இன்றைக்கி இப்படின்னு சொன்னால் போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகிறத தவிர இனி மக்களை ஏமாற்ற முடியாது. நேற்று நடந்த போராட்டத்தில் வந்து பார்த்தா போலீஸுடைய வந்து கைக்கூலியாக வந்து செயல்பட்டாங்க. நேற்று அரெஸ்ட் பண்ணிவிட்டு எங்கே கூட்டு போகிறேன்னு வந்து கூட்டு போவோம் 3 மணி நேரம் அலைய வச்சாங்க. நான் அந்த இடத்துல போய் நிற்கும் போது வந்து நான் கேட்குறேன், நீ அமிச்சானா 1 மணி நேரத்தில் அந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி பஸ்ஸில் வந்து சுற்றுன்னு வந்து சுற்றி அந்த தலைவர்கள்லாம் இது பண்ணி நேற்று 8 மணி 9 மணிக்கெல்லாம் வந்து இது பண்ணி நிறைய பேர் ரிமாண்டு பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் எங்களுடைய வெற்றி. எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டா போல் இனி காவல்துறை தமிழ்நாட்டில் தூங்க போகிறதே கிடையாது. மறுபடியும் சொல்ல கேட்டுங்க, எங்களுடைய தலைவர் அரசியல் பண்ணலை, மக்களுக்காக போடுறாரு. ஏன்னா இன்றைக்கி ஊழலுக்கு எதிராக ஒவ்வொரு ஊழலும் கொண்டு வந்து மக்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாரு. இன்றைக்கி திமுக எவனை பார்த்து பயப்படுறானோ இல்லையோ, மாநிலத்தோட அண்ணாமலையை பார்த்து பயப்படுறது. அது எப்போ அந்த கைது நடவடிக்கைலாம் நடக்கும்னு நினைக்கிறேன் சார்? மறுபடியும் சொல்கிறேன், கைதுன்னு நம்ம வந்து என்ன ஒன்றா இப்போ உங்கள் வீட்டில் டாக்குமெண்ட் எடுத்தோடனே உடனே எல்லாம் பண்ண முடியாது. அது அனலிஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணோம். எங்கே என்ன இதை வச்சு மிரட்டுறீங்களா திமுக கவர்மெண்ட்டை? அவசியம் இல்லையே. இல்லை, அவசியம் இருக்குல்ல பாஜக. ஏன்னா மாநில அரசு வந்து பல திட்டங்களை வந்து எதிர்க்கிறாங்க அவங்களை. அப்படி இருக்கும்போது இதை வச்சு ஒரு மிரட்டல். சார் ஒரு விஷயத்த சொல்கிறீங்களா, தைரியமாக அந்த இடத்துல வந்து பிஜேபி என்ன பண்ணிக்கிறோன்னா, நீங்கள் வந்து பார்க்க போனால் அந்த அமைச்சரே என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் ஒத்துக்கிறீங்க ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. யாருக்கும் அந்த தைரியம் இருக்குதா? நீ கொண்டு வந்தாலும் சரி, நீ வந்து கொண்டு வர பணத்தை வந்து கொண்டு வந்து நீ வந்து இலவச திட்டங்களை கொண்டு வந்து இங்கே வந்து நீ ஊழல் பண்ணுறது எங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நாங்கள் எல்லாமே முன்னெடுப்பு என்னென்னா எல்லாமே நேரடியாக போய் நிதி சேரணும்னு வந்து நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா வந்து இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற மாதிரி கள்ள கூட்டணின்னு சொல்லி தான் நாங்கள் கள்ள இதில் வந்து கொடுத்துருக்கலாமே அந்த ஃபண்ட்ஸை. மீடியாவில் வந்து சொன்னோன்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி 2000 கோடி எங்களுக்கு வேணாம், 10,000 கோடி கொடுத்தா கூட நாங்கள் வாங்க மாட்டோம், என் உசுரே வந்து கொடுக்குறோன்னு சொல்கிறாங்களா? உன் உசுரை வந்து பார்க்கணுன்னா நான் மீடியாவில் வேறு எதுவுமே சொல்ல முடியாது. கேவலம் 2000 கோடிக்கு நீ ஃபைட் பண்ணுறவன் 10,000 கோடி கொடுத்தா அவர் வாங்க மாட்டாரா? ஆனால் டாஸ்மாகில் இருக்கிற 70,000 கோடி 80,000 கோடி இவர் திருடுவார். அதுக்கு மேலே 1 லட்சம் கோடி இவர் ஆதாயத்துக்கு யூஸ் பண்ணுவார். ஆனால் திருப்பி வந்து பார்ப்போம்னா மக்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் தமிழ் வந்து பேசுவார், முன்மொழி கொள்கை வேணான்னு சொல்லுவார். எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வந்து தயவுசெய்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பிஜேபி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்களா, அடுத்த ஆர்ப்பாட்டம் வந்து இவங்க திமுக எப்படி கொண்டு வராங்க மட்டும் பாருங்கள். ஒவ்வொரு முறையும் பிஜேபி ஒவ்வொரு போராட்டம் கொண்டு வரும்போது இவங்க எப்படி முட்டுக்கட்டை கொடுக்குறாங்க நீங்கள் பாருங்கள். நான் உங்ககிட்ட விட்டுறேன். ஓகே சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சமைக்கு நன்றி சார். ஜெய்ஹிந்த். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.